ஹெல்தியான கிட்ஸ் ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி டே 6 சம்பா ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் கீ, கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் கேரட்டும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் வேணும்னா அதையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரோசன் பச்சை பட்டாணி இருந்துச்சு, அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். நார்மல் பட்டாணி ஆட் பண்ணுறீங்கன்னா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு கப் ரோஸ்டட் சம்பா ரவை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ரவையை வெஜிடபிள்ஸோட ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அரை கப் பாசிப்பருப்பை முதலே கழுவி ஊற வச்சிருந்தேன். இப்போ இந்த ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுலேயே தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் க்ரீன் சில்லிஸ் வேணும்னா வெஜிடபிள்ஸோட சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் சம்பா ரவை, அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன். அதுக்கு நான் 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் குழைவா வரும். உங்களுக்கு கொஞ்சம் உதிரியாக வேணும்னா 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரை கவர் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சம்பா ரவா கிச்சடி ரெடி ஆயிரும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி கிட்ஸ் ரெசிபீஸ்க்கு என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை.